வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஹண்டிங் ஜெசிகா ப்ரோக் அப்படின்ற ஒரு படத்தோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஜெசிகா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஏஜென்ட்டை வெறித்தனமாக வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் கேங் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற தீமில் தான் இந்த கதை போகுது. ஸ்டார்டிங்லேயே ஜெசிகாவோட டீமுக்கும் இந்த ஆஃப்ரிக்கன் கேங்குக்கும் ஒரு மோதல் ஏற்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அப்போது டேனியல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர், ஜெசிகா கேங்கை சேர்ந்தவர், அவரை பிடிச்சி வச்சுட்டு ஜெசிகாவை மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நடந்த கைகலப்பில் அந்த ஆஃப்ரிக்கன் கேங்கோட ஒரு முக்கியமான மெம்பரை நம்ம ஜெசிகா போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது நடந்து 12 வருஷங்களுக்கு அப்புறமாட்டு திருப்பி அந்த கேங் இவங்களோட வாழ்க்கைக்குள்ளே வராங்க. என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஜெசிகாவுக்கும் அவங்களை சார்ந்தவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே இந்த ஜெசிகா கேரக்டரோட போர்ட்ரேல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பவர்ஃபுல்லான சர்வீஸ் ஏஜென்ட்டா, அதுவும் அவங்கள அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாஸாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதும் வெறித்தனமாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தரையும் கொலை பண்ணக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ராவாவே காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸுமே ஒரு விதமான சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸாக தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தோட அந்த ஃப்ளோ அப்படின்றது நம்ம நிறைய படங்களில் பார்த்தனால ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து இவங்களெல்லாம் காலி பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி கடைசியாக முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 12 வருஷம் கேப் அப்படின்ற மாதிரி இவங்க காட்டுறாங்கல்ல, அந்த 12 வருஷத்தில் என்ன நடந்துச்சு, இவ்வளோ நாள் ஏன் இவங்களை ட்ராக் பண்ணி வரல, இப்போ மட்டும் எப்படி சட்டுன்னு வந்தாங்க, இது மாதிரி நிறைய கேள்விகள் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. ஓவரால் நிறைய படங்களில் பார்த்த மாதிரியான காட்சிகளாக இருந்தாலும் சும்மா டைம் பாஸ்க்கு ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.75 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோரினஸ் இருக்கும், மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.